என்ன ராமு சோமு இப்போ ஜாலியா நினச்ச மாதிரி ஒரே ஸ்கூலில் சேர்ந்துட்டீங்க. சரி, நினச்ச மாதிரி நல்ல ஸ்கூலாக ஒரே ஸ்கூலாக கிடச்சாச்சு. இனி ஒழுங்காக படிக்கணும் ரெண்டு பேரும். சரியா? நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்களை ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம். உங்கள் கிளாஸ் ரூம் ரொம்ப அழகாக இருக்குது ராமு சோமு. ஆமாக்கா, நாங்கள் எங்கள் கிளாஸ் ரூமை எப்பவும் ரொம்ப சுத்தமாக வச்சுருப்போம். எனக்கு கூட இந்த கிளாஸ் ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி வா மீனா, நம்ம போகலாம் வீட்டுக்கு. இன்னுமே அவங்க என்ஜாய் பண்ணட்டும். ஒழுங்காக படித்தா எனக்கு அது போதும். இன்னும் யாருமே வரல கிளாஸுக்கு? இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. எல்லாரும் கிரவுண்ட்ல விளையாடிட்டு அப்புறமா தான் கிளாஸுக்கு வருவாங்க பெல் அடிச்சதும். அப்படியா? அப்ப பெல் அடிக்கிற வரைக்கும் நம்ம கிரவுண்ட்ல விளையாடலாமா? விளையாடலாம், ஆனா பெல் அடிச்சதும் உடனே உள்ள வந்துடணும். இல்லனா எங்க மிஸ் பிச்சு போடுவாங்க பிச்சு. எனக்கு இந்த ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க கிளாஸ் ரூம் கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. இனி இது நம்ம கிளாஸ் ரூம்ல. ஆமாண்டா சோமு, நானும் ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன் நம்ம எல்லாரும் ஒண்ணா படிக்கணும். நம்ம ரெண்டு பேரும் எப்போ ஒண்ணா இருந்தா எப்படி இருக்கும். அதான் இப்ப நடந்துருச்சு. இனிமே நம்ம ரெண்டு பேரும் எப்போ ஒண்ணாவே விளையாடலாம், படிக்கலாம், ஜாலியா இருக்கலாம். ஆமா. சரி, புது பேக் லஞ்ச் பேக் எல்லாம் வாங்கணும்னு சொல்லி கடைக்கு போனியே, வாங்கிட்டியா? இல்லடா, நான் கேட்ட மாதிரி பேக் லஞ்ச் பேக் எல்லாம் இல்ல. அதனால அக்கா மறுபடியும் என்ன சாயங்காலம் கூட்டிட்டு போறேன்னாங்க. அப்படி இல்லன்னா சொல்லி வச்சு ஒரு வாரத்துல வாங்கி தரதா சொல்லிருக்காங்க. சரி சரி, இப்பதானே ஸ்கூல் எல்லாம் வேற மாத்திருக்காங்க, வீடு மாத்திருக்காங்க. ரொம்ப தொல்லை பண்ணாத. கொஞ்ச நாள் கூட உங்களுக்கு டைம். அவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுப்பாங்க. அது வரைக்கும் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணு. ஆமாண்டா, அதனாலதான் நானும் உங்களை தொல்லை பண்ணவே இல்லை. சரி, புக்கு வேற ஏதாவது எடுத்துட்டு வந்தியா? பென்சில் பாக்ஸ் எல்லாம்? அதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன்டா. அதோ அந்த டேபிள் மேல வச்சிருக்கேன் பாரு. சூப்பர்டா, இதை வச்சு சமாளிச்சுக்கலாம். என்னோட புக்கை ஷேர் பண்ணிக்கோ. இப்போதைக்கு இதில் படிச்சுக்கோ. உங்கள் அக்கா வாங்கி கொடுத்ததும் இந்த பேக்கில் நம்ம புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு மற்ற புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துரு. மிஸ்ஸு கிட்ட பர்மிஷன் கேட்டால் தருவாங்க. நல்ல மிஸ். அப்படியா? அடிக்கலாம் மாட்டாங்களா? அடிக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்கடா. உனக்கு சந்தேகம்னா கேட்டா மெதுவாக அழகாக புரியுற மாதிரி சொல்லி தருவாங்க. அப்படியா? அடிக்க திட்டலாம் மாட்டாங்களா? நல்ல மிஸ்ஸாக இருக்காங்களே. ஆமாம், அவங்களுக்கு ஒழுங்காக இருக்கணும், சொன்ன பேச்சை கேட்கணும், பேட் வேர்ட்ஸ் பேசக்கூடாது, மற்றவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். மற்றபடி நம்மளோட சூழ்நிலையை புரிஞ்சுப்பாங்க. உண்மையா இருந்தா ஹெல்ப் பண்ணுவாங்க. கேட்கும் போதே மிஸ் பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ரொம்ப நல்ல மிஸ் இருப்பாங்க போல இருக்குல்ல? ஆமா ஆமா, ரொம்ப நல்ல மிஸ் தான். ஆனா அவங்க சொல்ற வேலையை கரெக்டா செய்யணும். ஆமாண்டா. சரி, எனக்கு வேற ஏதாவது ஹோம்வொர்க் இல்ல முன்னாடி நடத்துற பாடம் எல்லாம் இருந்ததுன்னா சொல்லு. உன்னோட புக்கை கொஞ்சம் வீட்டுல கொடுத்தீனா ஷேர் பண்ணி நானும் படிச்சுப்பேன். சரிடா, நான் வீட்டுக்கு போகும்போது நம்ம வீடு பக்கம் தானே, நம்ம